கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கும் பாஸ்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, பொதுக்காலத்தினுடைய 4வது வாரமாகிய இன்று தாய் திருச்சபையானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்த அந்த விழாவை கொண்டாடுகிறது. அந்த விழாவின் முக்கியத்துவம் என்ன? மறையுரையில் நாம் சிந்திப்போம். ஆண்டுடைய வார்த்தையாம் நற்செய்திக்கு இணைந்து செவிமடுப்போமா? ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மோசையின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாட புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சீமோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையாளர், இறை பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்து இருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று அவர் தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்டத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியோடு போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் நண்பிற்கும் பாஸ்தருக்கும் இனிய அன்பான இறை மக்களே, இன்றைக்கு தாய் திருச்சபையானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விழாவை கொண்டாடுகிறது. இயேசு பிறந்து 40 நாட்கள் கழித்து வருகிற இந்த நாள் எந்த நாட்களில் வந்தாலும் அந்த நாளைத்தான் திருச்சபை கொண்டாடும். ஏனென்றால் இது நாட்களை மையப்படுத்தியது. எப்படி கிறிஸ்மஸ் டிசம்பர் 25 அது சனிக்கிழமை வந்தா, ஞாயிற்றுக்கிழமை வந்தா எந்த நாளில் கொண்டாடுகிறோமோ, அதே போல பிப்ரவரி 2ஆம் தேதியை நாம் வெகு சிறப்பாக கொண்டாடுகிறோம். இதை 3 பேர்ல சொல்லி அழைக்கிறாங்க. ஒன்று என்னன்னா, இயேசுவை காணிக்கையாக எருசலேம் ஆலயத்தில் கொடுத்த விழா, அல்லது 2வது பியூரிஃபிகேஷன் ஆஃப் மதர் மேரி, அன்னை மரியாவுக்குரிய தூய்மை சடங்குக்கான விழா, 3வதாக கேண்டில்ஸ் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மெழுகுதிரி திருப்பலி அப்படின்றதையும் இந்த 3 பேர்லையுமே அழைப்பார்கள். இந்த 3 பேருக்குமே 3 பெயராக இருந்தாலும் இந்த 3 பெயரை வைப்பதற்கான அர்த்தங்களும் இருப்பதாகத்தான் வரலாறு நமக்கு சொல்லுகிறது. அப்போ எருசலேம் ஆலயத்தில் இயேசு ஆண்டவரை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறார்கள். விவிலியத்தின் அடிப்படையில் 2 முறை, விவிலியத்தின் அடிப்படையில் வரலாற்றை கடந்து தெரியல, விவிலியத்தில் பதிக்கப்பட்டிருக்கிற பதிவுகளின் அடிப்படையில் 2 முறை இந்த திருக்குடும்பமானது, இயேசு மரியா சூசையை உள்ளடக்கி இருக்கிற இந்த திருக்குடும்பம் 2 முறை எருசலேம் ஆலயத்திற்கு சென்றிருக்கிறார்கள். ஒன்று, இயேசுவை காணிக்கையாக ஒப்பு கொடுத்த இந்த நாள், அவருடைய 40வது நாளில சென்றிருக்கிறார்கள். 2வது, இயேசு 12 வயது இருக்கிற பொழுது பெற்றோரோடு சேர்ந்து அந்த எருசலேமில் விழா கொண்டாட போகிறார்கள். அங்குதான் இயேசு காணாமல் போய் விடுகிறார். அப்போ குழந்தைய 3 நாள் கழிச்சு தேடுறாங்க. ஏன்னா குழந்தை இயேசு அல்லது 12 வயது அந்த சிறுவன் மக்களோடு வருகிறார், உறவினர்களோடு வருகிறார், அங்கே இருக்கிற கேரவனில் உட்காந்து வருவார் அப்படின்னா நினச்சிட்டு அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது புள்ள வரவே இல்லைன்னு. அப்புறம் தேடி வருகிறார்கள். ஆலயத்திற்கு வருகிற பொழுதுதான் உங்களுக்கு தெரிந்த செய்தி, இயேசு ஆண்டவர் அந்த ஞானிகளுக்கு மத்தியிலே அமர்ந்து ஞானம் நிறைந்த கேள்விகளுக்கு பெரும் ஞானத்தோடு பதில் சொல்வதையும், அவருடைய பதிலை கேட்டு ஞானிகள் எல்லாம் மெய்மறந்து இருக்கிற அந்த காட்சியை இயேசுடைய தாயும் அவருடைய வளர்ப்பு தந்தையாக இருக்கிற யோசேப்பும் காண்கிறார்கள். அப்போதுதான் கேட்கிறார்கள், ஏண்டா மகனே, நானும் உன் தந்தையும் உன்னை தேடிக்கொண்டிருந்தோமே, எங்களை அலைய வைத்து விட்டாய் என்று கேட்கிற பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் தந்தையின் இல்லத்தில் இருப்பேன் என்று உங்களுக்கு தெரியாதா, அல்லது இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? அந்த இல்லம் என்பது கோவிலாக மாற்றப்படுகிறது, கோவிலாக பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த திருக்குடும்பம்
2 முறை எருசலேம் ஆலயத்திற்கு சென்றிருக்கிறது. முதல் முறையாக பாலன் இயேசுவை ஆலயத்திற்கு கொண்டு சென்று அந்த 40வது நாள் சடங்கை செய்கிறார்கள். அது என்ன 40வது நாள் சடங்கு? இது பழைய ஏற்பாட்டிலையும் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலையும் நம்ம இதைத்தான் பார்க்கிறோம். சாமுவேலினுடைய தாயாக இருக்கிற அன்னாவும் அவருடைய தகப்பனாக இருக்கிற எல்கானாவும் அங்கு இருக்கிற இறைவாக்கினராக இருக்கிற ஏலியிடம் குழந்தையை கொண்டு செல்கிறார்கள். அன்னாவும் எல்கானாவும் திருமணமாகி பல நாட்களாகியும் குழந்தை இல்லாத ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அண்ணா ஆண்டவரை நோக்கி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். எனக்கு ஒரு மகனை கொடும், அந்த மகனை உமக்கு பணி செய்வதற்காகவே ஆலயத்தில் கொடுத்து விடுகிறேன் என்று வாக்கு தருகிறார். அந்த வாக்கின் அடிப்படையில் பிறந்த குழந்தை சாமுவேல் எடுத்து கொண்டு போய் அன்னாவும் எல்கானாவும் அங்க இருக்கிற இறைவாக்கினர் ஏலியிடம் கொடுக்கிறார்கள். ஏலி ஆண்டவருக்கு அந்த குழந்தையை உகந்தளித்தார். அந்த குழந்தை ஆலயத்தில் இருந்து விட்டது, ஏனால் அது கடவுளுக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்ட குழந்தையாக இருந்தது. இது பழைய ஏற்பாட்டு பின்னணியில் தான் சாமுவேலுடைய பெற்றோராக இருக்கிற அன்னாவும் எல்கானாவும் கொண்டு போய் கொடுத்தார்கள். ஆனா இங்க என்ன செய்யறாங்கன்னா, வித்து வாங்குறது, வித்து பைபேக் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக் இருக்குது. அது டெக்னிக்ல ஒரு செயல்பாட்டு முறை. அப்போ அந்த குழந்தை என்ன செய்யறாங்கன்னா, கொடுத்துட்டு ஆலயத்துக்கு காணிக்கையா கொடுத்துடுறாங்க. கடவுள் கொடுத்த அந்த ஈவை கடவுளுக்கு கொடுத்து விட்டு கடவுளிடமிருந்து ஏதாவது ஒன்றை கொடுத்து பெறுவதுதான் அந்த வித்து பெறுகிற முறையாக பார்க்கப்படுகிறது. இது நம்ம ஊர்ல இன்னுமே இருக்கிறது. எனக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது. என்னையெல்லாம் ஓரியூரில் கொண்டு போய் வித்து வாங்கினாங்க. ஓரியூரில் நம்ம தென்னம்பிள்ளையை கொடுத்து என்னை கொண்டு போய் கோயிலில் கொடுத்துட்டு அப்புறம் எங்கள் அம்மா அப்பா என்ன செஞ்சாங்கன்னா, தென்னம்பிள்ளையை வாங்கி கோயிலுக்கு காணிக்கையாக கொடுத்துட்டு என்னைய தென்னம்பிள்ளைக்கு ஈவாக என்னையை பெற்றுக்கொண்டதாக என் பெற்றோர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு ஞாபகம் பெரிதாக இல்லை. அது எனக்கு விவரம் தெரிகிறதுக்கு அந்த வயசுக்கு அந்த நேரத்தில் நடந்துச்சு. ரொம்ப குழந்தையா இருக்கும் போது கூட இல்லை. எனக்கு ஓரியூர் போனதெல்லாம் ஞாபகம் இருக்கிறது. ஆனால் எங்கள் பெற்றோர்கள் சொல்லி தான் தெரிஞ்சு தென்னம்பிள்ளை கொடுத்து வாங்கினோம் நேர்த்திக்கடனில் பிறந்ததுனால அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு நேர்த்திக்கடன் வச்சு பிறக்கிறதுனால, ஏன்னா எங்கள் அக்கா பிறந்து 4-5 வருஷம் எங்கள் அம்மா குழந்தை இல்லாமல் இருந்து ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்த உடனே அருளானந்தருக்கு நேர்ந்துக்கிட்டு தான் எனக்கு அருளானந்தருடைய பெயரை தான் பிரிட்டோன்னு வச்சாங்க அப்படின்றது சின்ன வரலாறாக இருக்கிறது. அப்போ என்னால் இந்த விழாவோடு தொடர்பு படுத்தி பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல என்ன கேள்வி வருகிறதுனா, ஏன் இந்த சடங்கு வந்துச்சு அப்படின்றதுக்கு நம்ம எங்க போய் பார்க்கணும்? பைபிள்ல விடுதலை பயண நூல் 13வது அதிகாரத்தில் இருக்கிற 2வது வசனம், தலைப்பேறு அனைத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய், இஸ்ரேல் மக்களிடையே மனிதரிலும் கால்நடைகளிலும் கருப்பையை திறக்கும் எல்லா தலைப்பேரும் எனக்கு உரியவை என்கிறார் ஆண்டவர். மீண்டுமாக வாசிக்கிறேன், தலைப்பேறு அனைத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய், கான்சக்ரேட் all the firstborn, whatever comes out of the womb of the Israel, it's to me அப்படின்றத ஆண்டவர் சொல்றாரு. தலைப்பேர் அனைத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய், இஸ்ரேல் மக்களிடையே மனிதரிலும் கால்நடைகளிலும் கருப்பையை திறக்கும் எல்லா தலைமுறையும் எனக்கு உரியவை என்று சொல்லுகிறார். ஏன் இந்த சடங்கு வருது அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிற போது, எகிப்திய அடிமைத்தனத்தில் இருக்கிற பொழுது கடவுளுடைய வல்லமையால் எல்லோரும் அழிக்கப்படுகிறார்கள். அப்போது தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் காக்கப்படுகிறார்கள். யாருடைய சமூகத்துல? இந்த இஸ்ரேல் சமூகத்தில். ஆனால் எகிப்திய சமூகத்தில் இருக்கிற எல்லாரும் சாகிற பொழுது இந்த இஸ்ரேல் சமூகத்தின் இந்த பிள்ளைகள் காக்கப்பட்டார்கள். அதனுடைய வெளிப்பாடாக, நன்றியாக, ஒரு நினைவாகத்தான் அனைத்து தலைச்சன் பிள்ளைகளும் அனைத்து தலைச்சன் வாரிசுகளும் கடவுளுக்கு சொந்தமாக்கப்படுகிறது. இதுல விலங்குகளை கொண்டு போய் ஃபர்ஸ்ட்பார்ன் அனிமல்ஸ், அது ஆடா இருக்கலாம், மாடா இருக்கலாம், ஒட்டகமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை கொண்டு போய் தலைச்சனாக இருந்தால் கடவுளுக்கு காணிக்கையாக கொடுப்பார்கள். அதை வித்து வாங்க வேண்டிய கடமை இருக்காது, அது கடவுளுக்கே கொடுக்கப்பட்டு விடும். ஆனால் அதுபோல மனிதர்களை கொண்டே கொடுக்க முடியாது இல்லையா? அப்ப கடவுளுக்கு மனிதனை கொடுத்து விட்டு, கடவுள் கொடுத்த ஈவை கொடுத்து விட்டு அதற்கு ஈடாக இன்னொன்று கொடுத்தை அதை மீட்டு கொள்வார்கள். அதுக்கு தான் சில இது இருக்கு. பணக்காரர்களாக இருக்கிறாங்கன்னா அவங்க ஆட்டை கொடுப்பாங்க. ஒரு நடுத்தர குடும்பமா இருக்காங்கன்னா அதுக்கு ஒன்று இருக்கிறது. ஏழை குடும்பமா இருந்தாங்கன்னா அவங்க புறாவை கொடுப்பாங்க. நமக்கு தெரிஞ்சவரை இந்த திருக்குடும்பம் ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பம், ஆனால் மகிழ்ச்சியான நிறைவான ஒரு குடும்பமாக இருந்துச்சு. அப்போ மாதாவும் சூசேப்பரும் விரலுக்கு ஏற்ற வீக்கம்ன்ற போல அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு ஆனால் சின்னதாக ஒரு புறா வாங்கி 2 புறா வாங்கி ஜோடி புறா வாங்கி விட்டுட்டு குழந்தையை மீட்டு கொண்டு வந்தார்கள். இதுதான் இயேசு ஆண்டவரை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்த விழா. இந்த விழாவுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னேன்?
பியூரிபிகேஷன் ஆஃப் மதர் மேரி, அன்னை மரியாளின் புனிதப்படுத்தப்பட்ட விழா என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரேல் சமூகத்துல, இந்த யூத சமூகத்துல ஒரு ஆண் பிள்ளை பிறந்தால் ஒரு தாய் 40 நாள் தீட்டுள்ளவனாக கருதப்படுவார். அன்கிளீன் அப்படின்னு சொல்றாங்க. அதே இது பெண் பிள்ளையாக இருந்தால் 80 நாட்களுக்கு அந்த தாயானவள் தீட்டுமிக்கவளாக, வெளியிலே செல்லக்கூடாதவளாக, அவர் வீட்டில் அடைபட்டவளாக இருக்க வேண்டும் என்பது அன்றைய பாரம்பரிய சட்டமாக இருந்தது. இப்போ யாரு பிறந்திருக்கிறா? இயேசு பிறந்திருக்கிறாரு, ஒரு ஆம்பளை பிள்ளை. அப்ப 40 நாள். அப்ப கிறிஸ்து பிறப்புல இருந்து 40வது நாளாகிய இன்று நாம இந்த விழாவை சிறப்பாக நாம கொண்டாடுகிறோம். இதுவே பெண் பிள்ளையா இருந்த எத்தனை நாள்? 80 நாட்கள் அவர்கள் அப்படி இருப்பது வழக்கமாக இருந்தது. சரி, இப்ப அடுத்த கேள்வி, இந்த விழாவை கொண்டாடுவதில், அன்னை மரியாவுக்கு கொண்டாடுவதில் அர்த்தம் இருக்கிறதா என்றால் அர்த்தம் இல்லை. உண்மையில் அர்த்தம் இல்லை. அதனாலதான் திருச்சபை இந்த முதல் பெயரோட நம்ம நிப்பாட்டிக்கிட்டோம். இயேசு ஆண்டவரை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்த விழாவாக. ஏன் அது தேவையில்லை அப்படின்னா, மனிதர்கள் இணைந்து மனித ஈர்ப்பினால் ஈர்க்கப்பட்டு அங்கு ஏற்படுகிற கூடலில் ஏற்படுகிற குழந்தை அல்ல நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர்களுக்குத்தான் அந்த புனிதப்படுத்தக்கூடிய ஒரு சடங்கு தேவை என்பது யூத பாரம்பரியமாக இருந்தது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பெயின் இஸ் பனிஷ்மெண்ட் ஆஃப் சின் அப்படின்னு சொல்றாங்க. அந்த லேபர் பெயின் இருக்கு இல்லையா, அது அந்த பாவத்தினுடைய வழியாக பார்க்கப்படுகிறது, அதனுடைய விமோச்சனமாக பார்க்கப்படுகிறது. அப்போ அதுல இருந்து ரத்தம் வெளியில வர்றதுனால, ரத்தம் போகிறதுனால, அந்த ரத்தம் போகிற நிலை தீட்டாக பார்க்கப்பட்டு மீண்டுமாக புனித நிலைக்கு வருவதற்கு ஆலயத்திற்கு அதற்கென்ற சடங்குகளை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனால் அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவை தன் கருவில் தாங்கியது மனித ஊடலினால் அல்ல, மாறாக கடவுளுடைய ஈடு இணை இல்லாத அந்த மீட்பு திட்டத்தின் வெளிப்பாடாக. அப்படி பார்க்கிற போது மாதாவுக்கு இந்த சடங்கானது தேவையில்லை. ஆனாலும் அன்னை மரியாள் நிறைவேற்றுவதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால், பாரம்பரியத்தோடு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டவராக என் மகனே இருக்கிற பொழுது நான் அதை செய்வதில் தடையில்லை என்று தன் மகனை அவர் பின்தொடரக்கூடியவராக இருக்கிறார். ஒரு விதத்துல வித்து வாங்கக்கூடிய அந்த நிகழ்வு சொன்ன இல்லையா, அதுவே இயேசுவுக்கு தேவையில்லை. ஏன்? மனிதர்களை, அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, தலைச்சன் பிள்ளைகளையும் தலைச்சன் மனிதர்களையும் கால்நடைகளையும் தான். இவரே கடவுளாயிடுச்சே, அப்ப கடவுளை எப்படி கடவுளுக்கு நம்ம காணிக்கையாக ஒப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம்னா இது அர்த்தமற்ற விழாவாக போய்விடும். ஆனால் கேட்பதற்கான நியாயம் இருக்கிறது. இங்க இயேசு ஆண்டவர் கடவுள் மனிதராக இருக்கிறார். இந்த ஆலயத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த நிகழ்வு அவருடைய மனித தன்மையை வெளிப்படுத்தக்கூடியதாக, அந்த மனித தன்மையை இந்த உலகத்திற்கு பறைசாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வானது திருக்குடும்பத்தினால் செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப 2 விழாவுக்கு நான் இப்ப என்ன சொல்லியிருக்கிறேன், விளக்கம் சொல்லியிருக்கிறேன். ஒன்று என்னது? இயேசு ஆண்டவர் கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட விழா. 2வது அன்னை மரியாளுடைய பிறப்பின் தூய்மையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய பியூரிஃபிகேஷன் ஆஃப் மதர் மேரி அப்படின்ற விழாவையும் கொண்டாடுகிறார்கள். இன்னைக்குமே நம்ம நாட்டு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் தமிழ் கலாச்சாரத்தில் குறிப்பாக இந்து மக்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. பெண்களுடைய அந்த முக்கியமான நாட்கள், அந்த 3 நாட்கள் வருகிற பொழுது அவருடைய மாதவிடாய் காலங்களில் ஆலயத்திற்கு போக மாட்டாங்க. இன்னைக்குமே அப்படி இருக்கிறாங்க. சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் கோயில் ஓலத்துக்கு போயிட்டோம்னா இந்து மக்கள் மத்தியில் பேய் அடிச்சிரும் அப்படின்ற ஒரு வதந்தி. அது வதந்தின்னு சொல்ல முடியாது, ஒரு நம்பிக்கையோ ஒரு மூட நம்பிக்கையோ அவர்களிடம் இருக்கிறது. ஆனால் நம்ம மக்கள் இயல்பாகவே இன்னமுமே அந்த நாட்கள் வருகிற பொழுது நன்மை வாங்காமல் இருக்கிறாங்க ஒரு சில பேர். என்னை பொறுத்துள்ள கேட்டால் அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. அதெல்லாம் நம்ம இந்து பாரம்பரியத்திலேருந்து உள்வாங்கி கொண்ட ஒரு சில சடங்கு சம்பிரதாயங்கள். அந்த 3 நாட்கள் அல்லது அவருடைய மாதவிடாய் காலங்களில் ஒரு சில பேர் திருப்பலிக்கு போகிறத தவிர்ப்பாங்க. ஓகே, அது உடல் ரீதியான வழி இருக்கிறது, அதனால போக முடியலை அப்படின்றத ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் எனக்கு நான் மாதவிடாயில் இருக்கிறதுனால போகக்கூடாது அப்படின்றதெல்லாம் திருச்சபை ஒருபோதும் சொல்லவே இல்லை. அதை நம்ம நினைத்தே பார்க்கக்கூடாது. இங்கெல்லாம் எங்கள் வெளிநாடுகள்லாம் இப்போ பிலிப்பைன்ஸில் நான் இருக்கிறேன், இங்கெல்லாம் அதை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை. பிள்ளைகள்லாம் வருவாங்க, ஆண்கள் எல்லோரும் வருவாங்க, கொள்ளுவாங்க, போவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் அங்கே யாருமே ஃபாலோ பண்ணுறதில்லை. அது கடவுளுமே விரும்புறதில்லை. நாம் அதை ஃபாலோ பண்ணுறோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது கடவுளுடைய திட்டமோ அல்லது திருச்சபையினுடைய சட்டமோ இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். அப்போ 2 விழாக்கள். 3வது என்ன விழா? கேண்டில் மேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னைக்கு நாம ஆலயத்திற்கு மெழுதிரியை தாங்கி கொண்டு பவனியாக உள்ளே வருகிற பொழுது
ஒளி சம்பந்தப்பட்ட பாடல்களை எல்லாம் நாம் பாடிக்கிட்டு வருவோம். ஒளியாம் இறைவே வாரா அப்படின்னு பாடுவோம், ஒளியே இறைவா அப்படின்றத பாடுவோம். நிறைய பாடல்களை பாடிக்கொண்டு நம்ம மெழுகுதிரியை கொண்டுட்டு நம்ம ஆலயத்தில் வந்துட்டு இந்த விழாவை கொண்டாடுவோம் இல்லையா? எதற்காக மெழுகுதிரி அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். மெழுகுதிரி உண்மையிலேயே ஒரு ஆன்மீகத்தினுடைய வெளிப்பாடு அப்படின்றத நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. நானுமே அதைத்தான் இந்த விழாவோட தொடர்பு படுத்தி பார்க்கிறேன். நம்ம குருத்துனார் அன்னைக்கு குருத்து கொண்டு போகிறோமே, அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கிறது. ஈஸ்டர் அன்னைக்கு நைட்டு விளக்கு பிடிச்சிட்டு நிற்கிறேன் இல்லையா, அதுக்கும் அந்த மெழுகுதிரி பிடிக்கிறதுக்கும் ஒரு விளக்கம் இருக்கிறது. காரிருளில் கடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் அப்படின்றது அதோடைய மெயினாக வரக்கூடிய ஒரு செய்தி. அப்போ இன்னைக்கு இந்த இயேசு ஆண்டவர் கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட இன்னைக்கு நம்ம மெழுகுதிரி கொண்டு வருவது 3 காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. என்னது? அதுக்கு நீங்கள் மெழுகுதிரியை பாருங்க. உங்கள் வீட்டில் மெழுகுதிரி இருந்துச்சுன்னா மெழுகுதிரி எடுத்துக்கோங்க. மெழுகுதிரி சுற்றி என்ன இருக்கிறது? வேக்ஸ், அந்த மெழுகு இருக்கிறது. நடுவில் திரி இருக்கிறது, விக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திரி இருக்கிறது. அந்த திரியை கொளுத்துனாதான் அந்த வெளிச்சமே அதில் வரும். இப்போ மெழுகுதிரி இருக்கிறது. அதை எப்படி சிம்பலைஸ் பண்ணுவாங்கன்னா, மெழுகு இயேசுடைய உடலை குறிக்கிறது. The wax symbolizes the body of Jesus. அப்ப நடுவுல இருக்கிற அந்த திரியானது இயேசுடைய ஆன்மாவை குறிக்கிறது. It symbolizes the soul of Jesus. ஓகே, ரெண்டாவது. மூன்றாவது எதை குறிக்கிறது என்றால், அந்த வெளிச்சமானது symbolizes divinity, the divine power of Jesus அப்படின்றத சொல்லுகிறது. இது இயேசுக்கு மட்டுமல்ல, இது நமக்குமே பொருந்தக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த 3ஐயும் இணைத்து பார்க்கக்கூடிய மனநிலையோடு தான் இந்த மெழுகுதிரி பவனியில் நாம் கடந்து செல்ல வேண்டும். என்னது? இந்த மெழுகானது என் உடலை குறிக்கிறது, என் உடலை குறிக்கிறது. இந்த உடலானது யாரிடமிருந்து பெறப்பட்டது? என் தாயிடமும் தந்தையிடமிருந்து எனக்கு கொடுக்கப்பட்டது, கடவுளுடைய அருளால். இந்த உடல் என் தாய் தந்தையிடமிருந்து நான் பெற்றுக்கொண்ட ஒன்று. அதில் இருக்கிற அந்த திரியானது என்னுடைய ஆன்மாவை குறிக்கிறது. என் ஆன்மா என் ஆண்டவர் இயேசு, என் ஆண்டவர் வாழ்கின்ற இல்லிடமாக இருக்கிறது, அவருடைய இல்லம். அப்ப என்னுடைய ஆன்மாவை குறிக்கிறது. இப்ப உடலும் இருக்கிறது, ஆன்மாவும் இருக்கிறது. அதை கடந்து அந்த மூன்றாவதா இருக்கிற அந்த டிவைன், அந்த புனிதத்துவம் வந்தாதான் அந்த ஒரு மெழுகுதிரிக்கு ஒரு அர்த்தமே இருக்கிறது. நீங்க இவ்வளோ பெரிய மெழுகுதிரி, இவ்வளோ பெரிய திரியா வச்சிருக்கிறீங்க, அதை விளக்கு ஏத்தலன்னா அதனால என்ன பலன் இருக்கிறது? ஒண்ணுமே இல்லையே. அப்போ இன்றைக்கு நம்முடைய உடலில் இருக்கிறது, அந்த உடலுக்குள் ஆன்மா இருக்கிறது. அந்த ஆன்மா ஒளி பெறாமல் இருக்கிறது, அதை ஒளியேற்ற வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த விழா சொல்லுகிற முக்கியமான ஒரு செய்தி. திருமுழுக்கின் மூலமாக எல்லோருக்கும் அந்த ஒளி கொடுக்கப்பட்டது. எங்கிருந்து? கிறிஸ்து என்கிற பேரொளியிலிருந்து ஒரு பிளம்பாக நாம் அந்த ஒளியை பெற்றுக்கொண்டோம். அது பல நேரங்களில் பல காரியங்களில் அணைகிறது அல்லது ஆடி ஆடி எரிந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. உங்களுக்குள் இருக்கிற அந்த புனிதத்துவம், அந்த டிவினிட்டி, அந்த பரிசுத்தம் அணைந்து போவதற்கோ அல்லது அணையிறக்கூடிய நிலையில் இருப்பதற்கோ அல்லது ஆடி ஆடி எரிந்து கொண்டிருப்பதற்கு என்ன காரணம் என்பதை இந்த நாளில் நாம் சிந்திச்சு அந்த தடைகளையெல்லாம் நீக்கி பிரகாசமான ஒளியை நம்முடைய ஆன்மாவிலிருந்து ஏற்ற வேண்டும் என்பதுதான் இந்த இயேசு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட விழாவினுடைய மைய செய்தி. ஆமாம். அப்போ இயேசு கோயிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டாரே ஃபாதர், நாங்கள் எப்போ ஃபாதர் ஒப்பு கொடுக்கப்பட போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுக்கான பதில் இதுதான். ஒவ்வொரு முறையும் நீங்கள் திருப்பலியில் பங்கெடுக்கிற பொழுது நீங்கள் உங்களையே கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்கிறீர்கள். Whenever you participate in the Holy Mass, you are presenting yourself to God. அதான், நீங்கள் திருப்பலியில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு முறையுமே இந்த காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட நிகழ்வை நாம் நினைவு கூறுகிறோம் அப்படின்றத நம்ம மனசில் வைத்து கொள்ள வேண்டும். நான் இடையில கூட ஒரு அருமையான ஒரு காணொளி ஒன்று பார்த்தேன். குருவானவர் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கிறாரு. அப்போ அன்பு சகோதரர், நம்ம எல்லோருமாக இணைந்து ஒப்பு கொடுக்கும் இந்த தியாக கல்வாரி திருப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றது ஆகும்படி ஜெபியுங்கள் அப்படின்னு குருவானவர் சொல்லுகிற பொழுது அந்த காணொலியில் பார்க்கிறேன், மக்கள் எல்லோரும் அந்த இருக்கையிலிருந்து எழுந்திருக்கிறாங்க. அங்கிருந்து அவருடைய வானதூதர்கள் எல்லாம் திருப்பலியில் பங்கெடுக்கிறார்கள், தங்களையே காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறார்கள், பலியாக தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள் என்பதனுடைய வெளிப்பாடாக அந்த காணொலி எனக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தது. ஆக அன்பு இறைப்பிள்ளைகளே, 2 செய்தியோடு நாம் இன்னைக்கு நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இயேசுவை கரங்களில் ஏந்துகிற பொழுது அண்ணாவும் இயேசுவை கரங்களில் ஏந்துகிற பொழுது அங்க இருக்கிற இறைவாக்கினரும் மகிழ்ச்சியின் பெருவெள்ளத்தால் அக்களிக்கப்பட்டது போல இன்றைக்கு நாமும் பெருமகிழ்ச்சியால் நிறைந்து நிற்கிறோம்.
அந்த நாளில் கடவுள் நமக்கு சொல்லுகிற செய்தி என்னன்னா, உன்னையே நீ காணிக்கையாக்கு, திருப்பலியில் பங்கெடு, பக்தியோடு முழுமையாக பங்கெடுப்பதன் மூலமாக நம் இறைவனுக்கு நம்மையே காணிக்கையாக்க முடியும். அப்படி காணிக்கையாக்குகிற தருணத்தில் தான் இந்த அந்த உடலுக்குள் இருக்கிற ஆன்மாவில் இருக்கிற பேரொளியிலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த வெளிச்சமானது இறைமையாக நமக்குள் மலரும் என்கிற உன்னதமான மறையுரை சிந்தனையோடு உங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லோருக்குமே ஆண்டவர் இயேசுவை காணிக்கையாக ஒப்பு கொடுத்த விழா நாள் வாழ்த்துக்களை நம்முடைய ஆராதனை வலையொலியின் வாயிலாக நேயர்களாகி உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். இங்கே இருக்கிற குருக்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். தொடர்ந்து இறை ஒளியில் நடப்போம், இறைவழியில் நடப்போம் என்கிற உறுதிப்பாட்டோடு உங்களுக்கு ஜெபங்களும் வல்லமை நிறைந்த ஆசீரும். ஆமென்.